ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட்ஸ் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி முகப்பேர் வெஸ்ட் நொலம்பூரில் ஒரு 1206 ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல பெரிய கம்யூனிட்டி. ஸோ அரௌண்ட் ஒரு 100 ஃப்ளாட்ஸ் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் ஒரு 1206 ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, 3rd ஃப்ளோரு வித் 1 கவர்ட் கார் பார்க்கிங்கோடு இருக்குது. ப்ரைஸ் வந்து 6,500 ருபீஸ் கேட்குறாங்க. இட்ஸ் அ நெகோஷியபிள் ப்ரைஸ். ஸோ வீடு பார்த்திங்கன்னா நல்ல வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். ஹால் கம் டைனிங்கு இப்போ தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ நல்ல என்ன சொல்கிறது, நல்ல வென்டிலேஷனாக இருக்குது. ஸோ அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல வென்டிலேஷன் சொல்லலாம். நல்ல வென்டிலேஷனோட ரொம்ப நல்ல வென்டிலேஷன் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. இது ஹால் கம் டைனிங்கு. ஸோ இது ஒரு பெட்ரூமு. ஸோ எல்லாமே டைல் பார்த்திங்கன்னா 4x4 தான். ஸோ வுட் ஒர்க்ஸ், லாஃப்ட்டு, வார்ட்ரோப்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும். ஸோ வாஷ்ரூம் பார்த்தோன்னா வெட்டு, ட்ரை ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் வுட் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் இப்போ 7,000 ருபீஸ் per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டுருக்கு. பட் இது 6,500 தான் சொல்கிறாங்க. பிகாஸ் வுட் ஒர்க்ஸ் எதுவும் பண்ணாத காரணத்தினால. ஸோ நல்ல வென்டிலேஷன் இருக்குங்க வீடு. ஸோ இது ஒரு பால்கனி. ஸோ அது ஃபஸ்ட் ஃப்ளோரு, 2nd, 3rd, அதுக்கு மேலே 4th. ஸோ நம்ம இருக்கிறது 3rd ஃப்ளோரில் இருக்கிறோம். இங்கே வந்து பழைய கார்டன் இருந்தது இங்கே. ஸோ கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூஃப் கார்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் கார்டன் இருந்தது. ஸோ அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலு, ஜிம்மு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு போகும்போது. ஸோ நல்ல பெரிய ஹாலு, பெரிய டைனிங்கும் சொல்லலாம். ஸோ இது கிச்சனு. ஸோ உள்ளே வந்து பைப்லைன் கேஸ் இருக்குது. ஸோ இந்த கேஸ் இல்லை வாங்கி வாடகைக்கு விட்றவங்க வந்து இப்போ இந்த ஐடி பார்க்ஸில், இங்கே பக்கத்துலேயே ஐடி பார்க்ஸ் ரொம்ப அதிகம் இல்லையா. ஸோ பக்கத்துலேயே ஐடி பார்க்லேருந்து வரவங்களுக்கு நிறைய பேர் இந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்காது. அவங்களுக்கான இந்த கேஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது இங்கே. ஸோ கேஸ் வாங்குகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது. இது ஒரு சர்வீஸ் ஏரியா. ஸோ அதுக்கான டேப் ஃபிட்டிங்கு, மேலே லாஃப்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் வென்டிலேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே ஒரு வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வுட் ஒர்க்ஸ் எதுவும் அவங்க வீடு எதுவும் டைல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ ஃப்ளாட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஜஸ்ட்டு வாங்கி ஒரு வுட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும் நம்ம டேஸ்ட்டுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஃப்ளாட்டு. இது ஒரு வாஷ் பேஷன் சிங்க் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு காமன் வாஷ்ரூமு. ஸோ 5 ஃபிட்டிங்க்குலாம் தனியாக ஸ்பேஸ் இருக்குது. மேலே கொடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போது. இது ஒரு பெட்ரூமு. இது அட்டாச் கிடையாது. வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா பெட்ரூம், வாஷ்ரூம் இங்கே இருக்குது. ஸோ பெட்ரூம் இந்த வழியாக வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணணும்னா ஸோ லாஃப்ட்டை, வார்ட்ரோப் மட்டும் நம்ம பண்ணலாம். லாஃப்ட் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது, வார்ட்ரோப் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. ஸோ ரெண்டுமே டபுள் பெட்ரூமு, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்லா ஹால் கம் டைனிங்கிறதுனால தான் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ கீழே பார்க்கும்போது கார் பார்க்கிங் காட்டுறேன் உங்களுக்கு.
இந்த வீடும் நல்ல வென்டிலேஷனான வீடு. ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு எது முக்கியமாக தேவையோ அது நல்லாவே இருக்குங்க. ஸோ காரிடார்லேருந்து எல்லாமே நல்லா நீட்டாக கிளியராக இருக்குது. மெய்ட்ஸ் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இங்கே. ஸோ டே 2 times per dayன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் ஒரு ஜன்னல் விண்டோ இருக்குது, நல்ல பெரிய விண்டோ. இதெல்லாம் திறந்து விட்டிங்கன்னா நல்ல வென்டிலேஷன், நல்ல ப்ரீஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ இன்னும் முடியல, உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஜிம் அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ லெஃப்டில் இறங்கியிருக்கோம். இது என்ட்ரன்ஸு, மெயின் லாபி. நல்ல கிரவுண்ட் ஃப்ளோரை விட, அதாவது ரோடை விட கிட்டத்தட்ட 8-10 அடி ஹைட்டில் இருக்குது ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ பார்க்க வந்திருக்கிறது கார் பார்க்கிங். ஒரு கவர்ட் கார் பார்க்கிங், ஒரு பெரிய இனோவா, பெரிய பிக் சைஸ் கார் பார்க் இது. ஸோ இது கார் பார்க்கிங்கு. இப்போதைக்கு வேறு யாரோ பார்க் பண்ணியிருக்காங்க, ஆள் இல்லாதன்றதுனால. ஸோ பெரிய கார் பார்க்கிங் இது. ஸ்விம்மிங் பூல், ஜிம் எல்லாம் பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் லாபி. இது வந்து பக்கத்தில் டிஏபிசி அபிநயம் அப்பார்ட்மெண்ட்டு, அந்த பக்கம் டிஏபிசி மெத்திலம்மா. ஸோ நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு என்ட்ரி, அதாவது டபுள் சைடுனால் ஒன்ஸ் இப்படி வந்துட்டோன்னா போகிறது வந்து ரிட்டன் அந்த பக்கம் தான் போக முடியும். ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நர்சிங் காலேஜ். இங்கேருந்து ஒரு 7வது 8வது பில்டிங் பார்த்தீங்கன்னா முகப்பேர் நொலம்பூர் பஸ் டிப்போ. ஸோ ஸ்விம்மிங் பூல் பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூல்லேயே 3 சைஸாக இருக்குது. ஸோ ஸ்வீப்பர் மெய்ட்ஸ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா டாக்ஸ் எல்லா ஃப்ளோரையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி டே. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிறதுக்காக ஃபார் லேடிஸ், கிட்ஸ். அவங்களுக்கு இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிட்ஸு. அது வந்து பெரியவங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம மேலே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வாக்கிங் இது. ஸோ திஸ் இஸ் ஃபார் அடல்ட்ஸு. ஸோ டிஜி ரூம் இருக்குது, ஹெல்த் கிளப் இருக்குது. முதல்ல சோனாலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது, பட் இப்போது ஒர்க் ஆகுறதில்ல. எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்யூனிட்டி. என்ட்ரன்ஸ் ஒரு சைடு, ரிட்டன் வேறு இன்னொரு வழியாக தான் போகணும். பவர் பேக்கப் இருக்குது. ஸோ மோட்டர் ரூமு. இது சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. அது உள்ள. ஸோ வாஷ்ரூம்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலு. ஸோ வீட்டில் ஏதாவது கெட் டுகெதர், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது பார்ட்டிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் ஜிம். அது ஜிம்மு. ஸோ எதை சொன்னிங்கனாலும் வேலை செய்கிறதுக்கு உடனே ஆள் இருக்காங்க, எந்த ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ரொம்ப பெரிய ப்ளே ஏரியா கிடையாது, பட் சின்ன ஏரியா, 2 ஏரியா இருக்குது. ஸோ அது ஒரு ஏரியா அண்ட் இது ஒரு ஏரியா. இதோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து நர்சிங் காலேஜ், ட்ரிபிள் நர்சிங் காலேஜ். பக்கத்துலேயே அபிநயம் ஃப்ளாட்டு. இது வந்து என்ட்ரன்ஸ். உள்ள ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது இன்றைக்கி. ஸோ விசிட்டர்ஸ் பார்க்க தனியாக இருக்குது. டஸ்ட்பின்லாம் வெளியே வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ரீஃபாக வீடியோ போடுறது வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணும். பாதி டீட்டெயிலே கால் பண்ணக்கூடாதுன்றது காரணத்துக்காக. ஸோ இது
இது வந்து என்ட்ரன்ஸு, நல்லா க்ரீனரியாக இருக்கும். ஸோ 2 ஓப்பன் பார்க்கிங் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 காராவது விட்டுக்கலாம். இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அபிநயம் ஃபேஸ் 2 அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ இது வெளியில் இறங்கின உடனே இது அப்பார்ட்மெண்ட்டோட அவுட்கேட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா பாலமந்திர ஸ்கூலு. ஸோ இது வந்து மெயின் ரோடு. அப்படி ரைட்டு திரும்பின உடனே பஸ் ஸ்டாப். ஸோ உங்களுக்கு டெய்லி நீட்ஸ் எதாவது வேணும்னாலும் பக்கத்துலேயே ப்ரொவிஷனல் ஸ்டோர் இருக்குது. ஸோ எல்லா விதத்துலேயும் எல்லாத்துக்குமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் ஆல்ரெடி ஆஃபர் பண்ணியிருந்தேன். 6,500 rupees per square feet கேட்குறாங்க. ஸோ நெகோஷியபிள் தான். ஏன்னா உள்ள வுட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி இருக்கிற வீடு வந்து இன்றைக்கி 7,000 ரூபா போயிட்டுருக்கு. 7,000க்கு மேலேயே கேட்குறாங்க. பட் 7,000 ரூபா போயிட்டுருக்கு ரவுண்ட் ஆஃபாக. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.